மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இவ்வளவு காலமாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, ஒருதலை பட்சமாக பிரதமர் சொல்லி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். அன்று இருக்கிற ஒன்றிய அரசுக்கு சாதகமா எடுத்தார்னு சொல்றதான் குற்றச்சாட்டு. அதான் குற்றச்சாட்டு. அதனாலதான் அந்த காலகட்டத்தில் அந்த வழக்கு 2007 வரை நமக்கு கொண்டு வந்து வர்றதுக்கு இத்தனை 40 வருட டிலேயே இந்த அன்னைக்கு வாக்கு பாஸ் வாங்கினால தான். அதுக்கப்புறம் 83 புரட்சி தலைவர் கொண்டு வந்து அந்த வழக்கை திரும்பவும் பதிவு செய்தார். அதுக்கப்புறம் அம்மா முடிச்சு வச்சாங்க. 2013 வரை எவ்வளவு போராடி அதை கெசட்டை வெளியிட வச்சாங்க. 2018 வந்த தீர்ப்பு எப்படி வந்துச்சு எல்லாமே தெரியும். இது ஒரு விஷயத்தை ஒத்துக்கொண்டதற்கு மிக்க நன்றி. உறுப்பினர், உங்களோட மட்டும் உறுப்பினர் நீங்கள் பேச விளக்கத்தோடு முடித்துவிட்டு நான் முடிவு சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள். இது சபையிலே இதை பற்றி அதிகமான தரவை சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு இது தெரியுமா தெரியும், ஆனால் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். இப்போ கொஞ்சம் கற்றவர் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏற்கனவே இது சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் தான் நடுவர் மன்ற தீர்ப்பை வலியுறுத்தி நடுவர் மன்றத்தில் 220 டிஎம்சி என்று சொல்லி அதற்கு பிறகு ஒரு வழக்கு தொடர்ந்து 14 டிஎம்சி குடிநீருக்காக குறைக்கப்பட்ட காலம் தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி தான் வந்திருக்கமே தவிர எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததில்லை. எனவே நீ நன்றி சொல்றது, உங்களுக்கு நன்றி இதை கொண்டு வந்ததுக்காக. மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர் அவர்கள், சட்டத்துறை அமைச்சர் அவர்கள், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் எல்லோருமே இங்கே கருத்துக்களை சொன்னார்கள். மூத்த உறுப்பினர் அண்ணன் நேரு அவர்களும் இங்கே பேசினார்கள். ஒரு கடைசியார் என்ன ஒரு உண்மை தெரியுமா, 177.25 டிஎம்சி தண்ணீர் தமிழகத்திற்கு உரிமை என்கிற சட்டம் கிடைக்கப்பெற்றதற்கு பின்னால் அதற்கு பிறகு அந்த ஆணையம் அமைப்பதற்கு மத்திய அரசு முன்வரவில்லை, காலதாமதம் செய்தது. அப்போது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டு அன்றைய முதல்வராக இருந்த எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டார், சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு அதற்கு பிறகு நீதிமன்ற ஆணையை பெற்று ஆணையத்தை அமைத்து கொடுத்து, ஆமாம் ஆணையம் இன்றும் நிலுவையில் இருக்கிறது. அந்த ஆணையத்தை அமைத்து கொடுத்த பெருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களை சாரும். சிறுபான்மைத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த காவிரி பிரச்சனை சொன்னாலே சட்டசபையிலும் சரி வெளியிலும் சரி எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்குள்ள பல வகையில் வாக்குவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. இந்த காவிரி பிரச்சனை இப்போ சொல்கிற மாதிரி 50 வருஷம்லாம் இல்லை, 12ஆம் நூற்றாண்டிலே 2ஆம் ராஜராஜன் காலத்திலையும் 1ஆம் நரசிம்மன் காலத்தில் ஆரம்பித்த தகராறு. அதுக்கு பிறகு 1807, 1892, 1924, அதுக்கு பிறகு நடுவர் மன்ற இடைக்கால தீர்ப்பு, நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு, உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பு. இத்தனை தீர்ப்புலையும் சுதந்திரத்திற்கு முன்னாடியும் சரி சுதந்திரத்துக்கு பின்னும் சரி கர்நாடக அரசு ஒரு தடவை கூட கேட்டதில்லை. அதை எதிர்த்து போராடுறது, ஒற்றை குரலாக போராடணுங்கிறது நம்ம அனைவரோட கோரிக்கை. அதை விட்டுட்டு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறத விட நம்ம இன்னைக்கு முதலமைச்சராக மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய வழியில் ஏற்கனவே பல முதலமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஜேஹெச் பாட்டீலோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க, சீதாராமையோட முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம ஒரு இது எடுக்கிறோம். அது அனைத்து உறுப்பினரும் ஒத்துழைப்பு கொடுத்து அங்கங்கே குற்றச்சாட்டு சொல்லாமல் அந்த காவேரிக்கு ஒரு டெல்டா காரணம் சொல்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்காத வைக்கு இந்த 800 வருஷ போராட்டத்தை முடிவு கொண்டு வரது தான் ஒரு சரியான தீர்வாக இருக்கும். உறுப்பினர்கள் உட்காருங்க. மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கு இந்த விவாதத்தை இத்துடன் நான் முடிவு கொண்டு வர விரும்புகிறேன். ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. நீண்ட நெடுங்காலமாக நம்முடைய அவையை பொறுத்தவரைக்கும் நான் என்ன பார்க்கிறேன் என்றால் 80ஆம் ஆண்டிலிருந்து 24 நீங்கள் தப்பு பண்ணீங்க, அதுக்கு பிற்பாடு இப்படி நடந்தது, அப்புறம் அரசு இதழில் வெளியிடுவதற்காக புரட்சி அம்மாவை எடுத்துக்கொண்ட முயற்சி விவசாயிகளுடைய பாராட்டத்தை பெற்றது, நீங்கள் உங்களை பாராட்டல. நான் கேட்கிறேன், கர்நாடக மாநிலத்தில் ஒரு ஒருமித்த கருத்தோடு எல்லா கட்சியிலும் அங்கே ஒவ்வொரு கட்சியும் குற்றஞ்சாட்டி இதுவரை சட்டப்பேரவையில் குற்றஞ்சாட்டி நான் ஒன்றும் பார்க்கவில்லை. எனவே இந்த பிரச்சனையை இத்துடன் முடித்துவிட்டு எத்தனை ஆண்டு காலம் ஆகியிருந்தாலும் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த அரசுகள் தங்களால் இயன்றதை செய்திருக்கின்றார் என்று 2 பக்கம் பதிவு செய்து விட்டோம். அவர்களும் பதிவு செய்து நீங்களும் பதிவு செய்து விட்டீர்கள். இதில் அடுத்து வருகிற காலகட்டத்தில் இறைவன் சித்தம் நம்முடைய முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் காலத்தில் தான் இது முடிய வேண்டும் என்று இறைவன் சித்தம் இருந்தால் அமைதியாக மக்கள் விரும்புகிற ஒரு தீர்வாக இது அமையும் என்று நம்புகிறேன். இந்த நேரத்தில் நான் ஒன்றையும் சொல்ல விரும்புகிறேன். அண்டை மாநிலங்களோடு இணக்கமான சூழ்நிலை இருக்க வேண்டுமானால் நாம் அனுப்புகிற செய்திகள், பேசுகிற பேச்சுகள் அனைத்தும்
ஏற்புடையதாகவும் அவர்கள் விரும்பத்தக்கதாகவும் இருக்க வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் கர்நாடகத்தில் குடி தண்ணீருக்கு கூட நமக்கு தண்ணீர் கிடைக்காத நிலைமை ஏற்பட்ட போது மாண்புமிகு குண்டுராவ் அவர்களை சந்திப்பவர் நேரில் போகிறார். வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறார்கள். சாப்பாடு பரிமாறப்படுகிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொல்கிறார், நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன காரணம்? எங்கள் ஊர் மக்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அவர்களுக்கு தண்ணி தருவதாக உங்கள் பிள்ளை சொன்னால்தான் நான் சாப்பிடுவேன் என்று சொல்கிறார். அவங்க முதலமைச்சர் சொல்கிறார், அது பிரச்சனை இல்லை, நான் உடனே பேசி தீர்த்து கொள்ளலாம், நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லி பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்டு குடிதண்ணீருக்காக திறந்து விடுவது என்ற முடிவு அப்போது எடுக்கப்படும். அதே போன்று தான் கிருஷ்ணா நதி நீர் கிடைக்காது கண்டலேர் அணையிலே வர வேண்டும் என்று வந்தபோது பேச்சுவார்த்தைக்கு போன அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்டலேர் அணையில் தண்ணீர் வர வேண்டும் என்று என்டி ராமராவ் முதலமைச்சர் மாண்புமிகு என்டி ராமராவ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது பேச்சுவார்த்தை நடத்த போனார். பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பேச்சுவார்த்தை முடிந்த உடனே அணை திறக்கப்பட்டு கண்டலேருக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்ற செய்தி அங்கே வருகிறது. நான் சொல்வதற்கு காரணம் என்ன என்றால், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு முதலமைச்சரும் தங்கள் பங்களிப்பை தங்களுக்கு உரிய முறையில் செய்திருக்கின்றார்கள். இந்த பிரச்சனையில் அனைத்து கட்சியிலும் ஒருமித்த கருத்தோடு நின்று பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள் சொல்வதற்கு ஒவ்வொருவரும் ஒரு ஆதாரம் இருக்கலாம். இந்த பக்கம் ஆதாரம் இருக்கலாம், அந்த பக்கம் ஆதாரம் இருக்கலாம். ஆனால் ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு காவிரி நீர் கிடைக்க வேண்டிய அந்த உரிமைக்குரிய சட்டம் சொல்லியிருக்கிற, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற அந்த தீர்ப்பின்படியும் ஆணையம் சொல்லியிருக்கிற தீர்ப்பின்படியும் அதை வலியுறுத்தி பெற வேண்டிய அந்த ஒற்றுமை உணர்வை இந்த சபை வெளிக்கொணர வேண்டும். அந்த வகையில் இந்த பிரச்சனை இத்துடன் விவாதத்தை முடிவு கொண்டு வருகின்றேன். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவைக்குள் நீக்கப்படுகிறது. அநாகரிகம் என்ற ஒரு வார்த்தை மட்டும் நீக்கப்படும். மற்ற பிரச்சனைகள் எல்லாம் அதில் இருக்கட்டும். அரசு சாஃப்டான அப்ரோச், மென்மையான போக்கை கையாண்டுறாங்க சொல்றாங்க. அதை மட்டும் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். இது எப்படிங்க? நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் அரசு கர்நாடகா காவிரி விஷயத்தில் மென்மையான போக்கு, ஒரு சாஃப்ட் அப்ரோச்சில் இருக்கும்னு சொன்னார். அதை மட்டும் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். இல்லை இல்லை, மாண்பு உறுப்பினர், நீங்கள் மாண்பு உறுப்பினர் துரைசாந்தி நீங்கள் பேசுங்க. அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த காவிரி பிரச்சனையை விட்டுறேன். நம்முடைய நீர்வளத்துறையில் வடவாறு, வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டி, காவேரி என 5 நதிகள் ஓடுவதால் தான் திருவையாறு சிவனுக்கு பஞ்சநதீஸ்வரர் ஐயாரப்பர் என்ற பெயரும் ஊருக்கு திருவையாறு பெயர் வந்தது. உலகில் ஓடுகின்ற நதியில் கட்டிய முதல் அணை கல்லணை. கட்டியவர் நம்ம கரிகால் பெருவளத்தான். அதுக்கப்புறம் தான் நைல் நதியில் கட்டுறான். வேறு எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்பு அந்த கல்லணைக்கு. அங்கே கருங்கல் எதுவும் கிடையாது, கருங்கல் மலை கிடையாது. அவ்வளோ பெரிய கணையை மிக சிறப்பாக கட்டிய பெருமை நம்முடைய கரிகால் பெருவளத்தானுக்கு கொடுக்கு. இன்றைக்கும் சிறப்பாக அந்த அணை பராமரிக்க. அந்த அணை கட்டியதுக்கு பிறகு தான் டெல்டா பகுதி மிக வளமான பகுதியாக பல்வேறு ஆறுகளாக பிரித்து மிக சிறப்பான ஒரு நீர்ப்பாசன மேலாண்மையை நம்முடைய கரிகால் பெருவளத்தான் செஞ்சுருக்கான். அதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கல்லணையிலிருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய், கொள்ளிடம் ஆறுகள் பிரிந்து பாசன பகுதிகள் ஆரம்பிக்கின்றன. திருவையாறு தொகுதியில் மட்டும்தான் 5 டிவிஷன், அதாவது குறிப்பாக காவிரி கோட்டம், வெண்ணாறு கோட்டம், கல்லணை கால்வாய் கோட்டம், அக்னியாறு கோட்டம் மற்றும் ஆற்று பாதுகாப்பு கோட்டம் ஆகிய 5 பராமரிப்பு கோட்டங்கள் உள்ளது. ஆற்று பாதுகாப்பு கோட்டத்தில் என்னென்னா, உள்ள கட்டளை மேட்டு வாய்க்கால் மிக முக்கியமாக நம்ம காவிரி ஆற்றிலிருந்து கரூர் மாவட்டத்தில் மாயனூரில் அது பிரியுது. கிட்டத்தட்ட 135 கிலோமீட்டர் அந்த வாய்க்கால் ஓடி தஞ்சாவூருக்கு வருது. கரூர், திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு அது பாசன பரப்பை ஏற்படுத்துகின்றது. அந்த கடைமடை பகுதியான தஞ்சாவூரில் பூதலூர், தஞ்சாவூர் ஒன்றிய பகுதியில் கிட்டத்தட்ட 63 ஏரிகள் இருக்கின்றன. பெரிய ஏரி, சின்ன ஏரி எல்லாம் இருக்குது. என்ன எங்களுக்கு ஒரு பெரிய ஆண்டுக்கு பெரிய பாதிப்பு என்றால், திருச்சி மாவட்டத்துலையும் கரூர் மாவட்டத்துலையும் விவசாயம் 3 போகம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டெய்ல் எண்டான நம்முடைய தஞ்சை மாவட்டத்திற்கு அந்த தண்ணீர் வருவதே இல்லை. இது ஆண்டாண்டு காலமாக நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 4295 ஏக்கர் ஆண்டுதோறும் விவசாயம் செய்யாமல் தடைபெறுகிறது. இதுக்கு காரணம், இந்த பாசன வசதி பெறணும்னா என்ன பண்ணலான்னா, அந்த வாய்க்கால் 250 கனஅடி தண்ணி எடுத்தாலே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.